ரங்கநாதருக்கு நடையழகு. ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதருக்கு ஒவ்வொரு உற்சவம் போதும் அவர் வர அந்த நடை அவ்வளோ அழகா ராஜ நடையாது. ஆழ்வார் சொல்வாரா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசலை திறந்துட்டு பெருமாள் வர நடை பார்க்கறதுக்கு 2 கண்கள் போதாது, எனக்கு கோடி கண்கள் வேணும் ரங்கான்னு சொல்வாரா. அப்பேற்பட்ட நடையாது. அதனால்தான் ரங்கநாதருக்கு நடையழகு. அழகருக்கு படையழகு. அழகர் மலையிலேருந்து மதுரைக்கு வராரு மீனாட்சி கல்யாணத்தை பார்க்கறதுக்காக. அப்போ மக்கள் இவரை பார்க்கறதுக்காக படப்படையாக வருவாங்களாம், இவரோட அழகை பார்க்கறதுக்காக. அழகரோட முகமழகு, கைகள் அழகு, தோள்பட்ட அழகு. அவர் பேரே அழகர் தான். அவரை பார்க்கறதுக்காக மக்கள் படப்படையாக அவரை சூழ்ந்துப்பாங்களாம். அழகர் பெருமாள் இனம், ஜாதி, மதம் அப்படின்னு எந்த வேறுபாடும் பார்க்காம மக்கள் கொடுக்குற பிரசாதத்தெல்லாம் வாங்கிப்பாரா. அதான் ஆழ்வார் சொல்வாரா, இந்த அழகன் நம்ம உள்ளங்களை எல்லாம் திருடக்கூடிய கல்லன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவருக்கு கல்லழகர் அப்படின்ற பேர். படை சூழ வருவாரா அழகர் பெருமாள், அதனால்தான் அழகருக்கு படையழகு. பார்த்தசாரதிக்கு உடை அழகு. பார்த்தசாரதி பெருமாளுக்கு தினமே விசேஷமாக அலங்காரம் தான். இன்னைக்கு ஒரு உடை அலங்காரத்தில் இருப்பார், நாளைக்கு வேற உடை அலங்காரம், அடுத்த நாள் வேற உடை அலங்காரம், அப்படி தினமே அவருக்கு அலங்காரம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுவாங்களாம். நம்ம பெருமாள் கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும் எதுவும் கேட்க வேண்டாம். நம்ம போய் அவரோட அலங்காரத்தை நல்லா கண்குளிர பார்த்தாவே போதும், நம்மளோட பாவங்கள் எல்லாமே போயிடுமா. அதனால்தான் பார்த்தசாரதிக்கு உடை அழகு. ரங்கனுக்கு நடையழகு, அழகனுக்கு படையழகு, பார்த்தசாரதிக்கு உடை அழகு.